ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு மியூட்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று டிஐ இன்வெஸ்டர் வந்துட்டு 15,333 கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இது எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 11,984 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதே செல்லிங் வேல்யூன்னு பார்க்கும்போது டிஐ தரப்பில் கிட்டத்தட்ட 9,404 கோடிக்கு வந்துட்டு செல்லிங் நடந்திருக்கு. எஃப்ஐஐ தரப்பில் 18,653 கோடிக்கு வந்துட்டு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளோட டிஐ வந்துட்டு நேற்று நெட் பையிங்கில் வந்துட்டு முடிச்சிருக்காங்க 5,928 கோடி. எஃப்ஐ வந்து பார்க்கும்போது 6,669 கோடிக்கு வந்துட்டு செல்லிங்கில் முடிச்சிருக்காங்க. இதனால தான் வந்துட்டு நேற்று மியூட்டட் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. இது வந்துட்டு நேற்று டிஐஎன் எஃப்ஐஎஸோட பையிங் வேல்யூ அண்ட் செல்லிங் வேல்யூ. அடுத்ததாக இன்றைக்கி சில முக்கியமான கம்பெனிகளோட சில வங்கி பங்குகளோட ரிசல்ட் வந்துருக்கு. அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இது இன்னும் வந்துட்டு ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகாத காரணத்தினால நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து நம்ம முக்கியமான வங்கி பங்குகள் என்பிஎஃப்சி பங்குகளோட ரிசல்ட் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கும் அவங்களோட Q4 ரிசல்ட் கொஞ்சம் மிக்ஸ்டப்பான ரிசல்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ கம்பேர்ட் டு த குவார்டர் ஆன் குவார்டர் அவங்களோட சேல்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 10,114 கோடி கொடுத்த இடத்துல கரண்ட்டாக 10,042 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போதும் போன குவார்ட்டரில் வந்துட்டு 750 கோடி வந்துட்டு பிஃபோர் டேக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 510 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு 412 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் டேக்ஸ் 650 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு பெரிய இறக்கம் அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம நோட் பண்ணணும். அதே சமயத்தில் ஈரானியர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எப்பவுமே வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ரொம்பவும் கிளியராக வாட்ச் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஆனால் ஈரானியரில் பார்க்கும்போது மார்ச் 2023 ரிசல்ட் படி வெறும் 336 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டாக ஓரளவுக்கு பரவாயில்லாத பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவராலாக இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட மார்ச் 2023 அந்த ஃபினான்ஷியல் இயர் படி கிட்டத்தட்ட சேல்ஸில் 31,924 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 39,145 கோடி சேல்ஸில் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேபடி வந்துட்டு நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது கரண்ட்டாக 1,779 கோடி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே ஃபினான்ஷியல் இயர் 2023 1,309 கோடி மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் நடந்திருக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயரில். ஓகேங்களா. அதே போல் இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 27 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 35 ரூபாய்க்கு வந்துட்டு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை நம்ம வியூ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ரூபா 90 ரூபா பக்கம் வந்துட்டு இந்த ஸ்டாக் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,880 to 1,910 இல்லை 900 அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா மேபி அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வேல்யூவே கொஞ்சம் ஹையரான ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். ஆல்ரெடி இந்த பங்கை வந்துட்டு நம்ம 1,585 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கிறப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா நல்லா ஒரு ரேலி கொடுத்து ஒரு சைடே வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் பழைய லெவலுக்கு அவங்க ரீச் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் திரும்ப வந்துட்டு அந்த 1,720 அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மேபி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இறக்கம் வருது அந்த லெவலுக்கு மீண்டும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 1,880 to 1,900 அந்த ரேஞ்சை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெட்டரான லெவலாக இருக்கும். ஒருவேளை இந்த பங்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் வந்துட்டு இந்த 50 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிற வங்கி பங்குகள் மேலே நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவ் இருக்கும். ஒருவேளை இந்த பங்குகள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் விலை அதிகமாகும் போது நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு 2-3 நண்பர்கள் வந்துட்டு இந்த ESEF ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இவங்களோட ரிசல்ட் வரும்போது இவங்களை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களோட கரண்ட் ரிசல்ட் வந்துட்டு கம்பேர்ட் டு த குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் அவங்களோட ரெவன்யூவில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது நல்லாவே பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான இறக்கம் அப்படிங்கிறத நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் பங்குகளில் அதிகமாக பார்க்குற இந்த கிராஸ் NPA அண்ட் நெட் NPAவோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சினாரியோவாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக பார்க்கும்போது ஜூன் மந்த் அவங்க 2023 அவங்க கொடுத்த ரிசல்ட் படி
கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது இந்த பங்கில் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பங்கில் நான் பர்ஃபார்மிங் அசட்டோட குவாலிட்டி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பங்கு உங்கள்கிட்ட சொல்லும் போதும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க அந்த இடத்துல ஃபெயில் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட கரண்ட்டாக கிராஸ் என்பிஏ 4.76% வச்சுருக்காங்க. ஆனால் போன டைம் 4.16% இருந்துச்சு. இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2.49% இருந்துச்சு. ஸோ கரண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கிராஸ் என்பிஏ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் என்பிஏ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கரண்ட்டாக 2.26% இருக்குது. ஸோ இதே குவார்டர் 2.19%, இயர் 1.13% இருந்துச்சு. ஸோ கரண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பேங்க் சைடு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட்லையும் நல்ல ஒரு இறக்கம் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட போன டைம் 112 கோடி கொடுத்த இடத்துல இந்த டைம் வெறும் 43 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இயர் இதே டைமில் வந்துட்டு கிட்டத்தட்ட 101 கோடி நெட் ப்ராஃபிட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போது நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பங்குகளில் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தெரில. ஸோ இதை விட நல்ல நல்ல வங்கி பங்குகள் இருக்குது. அதை தான் நான் முன்னாடி நிறைய பங்குகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி அந்த பங்குகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த ஃபினான்ஷியல் 2024 இவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஸோ ரெவன்யூ சைடு வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு தான் 2023 விட வந்துட்டு கரண்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவார்டரில் வந்துட்டு அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்டை நம்ம வியூ பண்ணும்போது ஸோ இந்த வங்கி பங்குகளை வந்துட்டு பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயமாக தான் நமக்கு தோணுது. ஓவராலாக இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்பர்ஸாக இருக்குது. ஏன்னா போன டைம் 2023 302 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக 426 கோடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் நான் பர்ஃபார்மிங் அசட் சைடு ஒவ்வொரு குவார்ட்டரும் நம்ம வியூ பண்ணும்போது ஒஸ்ட் சினோரியாவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு பை பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்கான சம்பவமாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே சமயத்தில் இந்த மாதிரி பங்குகளோட சார்ட்டை நம்ம வியூ பண்ணும்போது ஸோ அவங்க ரிலீஸ் ஆன டைம்லேருந்து, அதாவது இவங்க லிஸ்ட் ஆன டைம்லேருந்து கரண்ட்டாக இப்போ வரைக்கும் பெரிய ஒரு மொமெண்டம் கொடுத்த மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் 82 83 அந்த ரேஞ்சுக்கு கூட மேலே ஏறி இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து கரண்ட்டாக 60 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஓகேங்களா? பெரிதளவு ஏற்றம் அப்படிங்கிறது இல்லை. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத பங்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கரண்ட்டாக இப்போ அவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் வந்துட்டு அந்த 52 50 அந்த லெவலுக்கு அவங்க கீழே இறங்கக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப பாட்டம் லெவலில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டரான டைமாக இருக்கும். மேபி ரிசல்ட்டை வந்துட்டு இன்னும் ஒஸ்ட்டாக கொடுக்குற சினோரியில் வந்துட்டு 50க்கும் குறைவாக இவங்க கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் பை பண்ணுங்கள். ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த வங்கி பங்குகளை கன்சிடர் பண்ணுறதுக்கு சில பெட்டரான வங்கி பங்குகளுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்ம முதல்ல பார்த்தது வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை நம்ம பற்றி நிறையா பேசியிருக்கோம். ரீசெண்ட் டைமில் எஸ் பேங்க் பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். அந்த பங்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக உஜ்ஜீவன் பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு டிஎம்பி பேங்க் பற்றி பேசியிருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட பேங்க், நம்ம ஃபெடரல் பேங்க் பற்றி பேசியிருக்கோம். இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தோணுது. இன்னும் நிறையா வங்கி பங்குகள் இருக்குது. அதை நம்ம பேங்க் பங்குகள் சீரீஸில் வந்துட்டு கிளியராக பேசுவோம். அடுத்ததாக ரீசெண்டாக வந்துட்டு லிஸ்டான இந்தியன் ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற பங்கை பற்றி நிறைய நண்பர்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. நானும் இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஐபிஓ வரும்போதே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ரிசல்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வைஸ் பார்க்கும்போது கம்பேர்ட் டு த குவார்டர் இயர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட்டும் பார்க்கும்போது கரண்ட்டாக 78 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் வெறும் 62 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இதே போன டைம் மார்ச் 2023 குவார்ட்டரில் வந்துட்டு வெறும் 53 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு சூப்பரான ரிசல்ட் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. டோட்டலாக இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் இந்த 2024 படி பார்க்கும்போது சேல்ஸில் வந்துட்டு கம்பேர்ட் டு 2023 நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா 2023 584 கோடி குமுலேட்டிவாக அவங்க கொடுத்துருந்தாங்க சேல்ஸில். 2024 829 கோடி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது வந்துட்டு ஓவராலாக கரண்ட்டாக 247 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன டைம் வந்துட்டு 155 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு இப்போதைக்கு பங்கு சைடு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பங்கோட சார்ட்டை நம்ம வியூ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 719 வரைக்குமே லிஸ்ட் ஆனதுலேருந்து மேலே நோக்கி நகர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு இறக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ திரும்பவும் வந்துட்டு அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு இறக்கம் கொடுத்து கரண்ட்டாக வந்துட்டு ஒரு 575 அப்படிங்கிற லெவலில் இப்போதைக்கு இருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் ரொம்பவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நல்லா ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால்
இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய அமௌண்ட்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மந்த்லி ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பங்கை நீங்கள் வாங்கணும்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்காக இந்த பங்கை நீங்கள் வாங்க வேண்டாம். ஒருவேளை இந்த பங்கை நீங்கள் வாங்கணும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க, எந்த லெவலில் தெரில, எந்த டைமில் வாங்கணும்னு தெரில அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் பெஸ்ட்டான டைமாக இருக்குது. ஏன்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கனரா பேங்க். கனரா பேங்க் ரிசல்ட்டும் வந்துட்டு நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக 29,286 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிசம்பர் குவார்ட்டரில் 28,000, மார்ச் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 24,304 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போதும் கரண்ட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், பெரிதளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் வந்துட்டு ஸோ மினிமம் நம்பர்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வங்கி பங்குகளில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ்டிமேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி. ஸோ கம்பேர்ட் டு த குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இவங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவங்களோட ரெவன்யூ 1 lakh crore வந்துட்டு ரீச் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1,10,519 கோடி கரண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்துட்டு 85,885 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் சைடு மூவ் ஆகும்போது கரண்ட்டாக 15,401 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே வந்துட்டு போன இயர் 2023 11,345 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு கனரா பேங்க் பற்றி ஒரு முக்கியமான நியூஸாக இருக்குது. ஸோ நேற்று இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3% வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிற நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்டிமேட்டை வந்துட்டு இந்த வங்கி பங்கு பூர்த்தி செய்யலை அப்படிங்கிறது கிளியராக புரியுது. ஆனால் ரிசல்ட் வந்துட்டு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எஸ்டிமேட்டை வந்து ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கம்பேர்ட் டு த குவார்டர் ஆன் குவார்டர் இயர் ஆன் இயர் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்த நியூஸஸ் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படி நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேபி இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்கள் டவுட் கொரிஸ் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.